ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்க சம்மு, எக்ஸைஸ் சம் தான் நான் எடுத்திருக்கேன். 15 சம்மு. ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மதன் ஆஸ் ஆன் 31st March 2018 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் 80,000, ப்ரொவைட் டிப்ரிஷியேஷன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 20%, ரிட்டர்ன் ஆஃப் 800 further bad debts, provide doubtful debts 5% and Sunday debtors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் என்ன சார்ஜஸ் வரணும், தென் கிரெடிட் சைடில் என்ன சார்ஜஸ் வரணுன்ற பேசிக் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் வரணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் தான் இந்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா 30,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் 1,52,000 கொடுத்துருக்காங்க. தென் பர்ச்சேஸ் ரிட்டர்னும் 2,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும். $1,52,000 less purchase return 2,000. ஸோ இந்த வேல்யூ லெஸ் பண்ணி இங்கே 1,50,000 இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் ஆல் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெபிட்டில் தான் கொண்டு வரணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா சம்பளம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா வேஜஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேஜஸோட வேல்யூ 7,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சேல்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 2,55,000. தென் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2,55,000 வந்து 5,000 லெஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம். லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 80,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரெடிட் சைடோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். $3,30,000 அந்த வேல்யூவில் வந்து நம்ம டெபிட் சைடு வேல்யூ லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? $1,43,000 கிராஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இங்கே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும்.
கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்ஸ்லாம் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் சார்ஜஸ். ஸோ என்ன வேல்யூ 4200 rupees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா பேட் டெப்ஸ் வந்து 800 rupees கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் டிப்ரிஷியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிப்ரிஷியேஷன் போட்டுப்போம். டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி மேலே 20% சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ பிளான்ட் வேல்யூ என்னன்றதை பார்க்கலாம். பிளான்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 80,000. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம 20,000 கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு $16,000 வருது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம 2 வாட்டி பதிவு பண்ணணும். ஒன்று வந்து ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பேட் டெப்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பேட் டெப்ஸ் 800 rupees நம்ம இங்கே கொண்டு வரணும். அதாவது ரிட்டர்ன் ஆஃப் 800 பேட் டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ தான் நீங்கள் அடிஷ்னல் பேட் டெப்ஸ்னு கொண்டு வரோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து 5%. ஸோ டெட்டாஸோட டோட்டல் வேல்யூ பார்த்தோம்னா $61,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம பேட் டெப்ஸ், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பேட் டெப்ஸ், அந்த வேல்யூ லெஸ் பண்ணி பேலன்ஸ் வர அமௌண்ட்லேருந்து நம்ம 5% கால்குலேட் பண்ணணும். அதாவது 61,000லேருந்து 800 லெஸ் பண்ணி பேலன்ஸ் வேல்யூலேருந்து நம்ம வந்து டவுட்ஃபுல் டெப்ஸ் என்ன வேல்யூன்றதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா? $3,010 கிடைக்குது. ஸோ நம்ம எல்லா வேல்யூமே அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,43,000 வந்து நம்ம டெபிட் சைட் வேல்யூ லெஸ் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட் சைடு இருக்குது. ஸோ லைபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சம்மில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா
70,000 கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். சப்போஸ் நெட் லாஸாக இருந்தால் நம்ம லெஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் வேல்யூ 98,190 ருபீஸ். இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராயிங்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் ட்ராயிங்ஸ். ஸோ பர்சனல் யூஸ்க்காக எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ராயிங்ஸோட வேல்யூ நம்ம லெஸ் பண்ணுறோம். $22,000. ஸோ லெஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 1,46,190 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க 77,000. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் நம்ம வந்து லைபிலிட்டிஸ் தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைபிலிட்டி சைடு போட வேண்டியது எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசட்டில் என்னென்ன கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். இப்போ டோட்டல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே டெட்டாஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா 61,000 கொடுத்துருக்காங்க. லெஸ் பேட் டெப்ஸ் 800. லெஸ் பண்ணால் நமக்கு 60,200 ருபீஸ் கிடைக்குது. லெஸ் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 3,010 ருபீஸ். ஸோ இந்த வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு 57,190 ருபீஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 80,000. டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 16,000. %20 கொடுத்துருக்காங்க. அப்போது 16,000 கிடைக்குது. இந்த வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு 64,000 கிடைக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னா பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் 22,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் க்ளோசிங் ஸ்டாக் 80,000. இப்போ நம்ம டோட்டல் ஆட் பண்ணிக்கலாம். $2,23,190 and then asset சைடில் 2,23,190. லைபிலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் வேல்யூ. ஸோ நமக்கு அமௌண்ட் வந்து கரெக்டாக டேலி ஆகிருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.